நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து நிற்கும்போது, நடக்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது, ஏன் தூங்கும்போது கூட இந்த இயர்ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு புரியுது, நீங்கள் ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக எவ்வளோ தூரம் மியூசிக்கை நம்புறீங்கன்னு. பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெரியாமல் உங்கள் காதுக்கு டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் பாட்டுன்னு இல்லை, எதுவுமே கேட்காமே போயிடும். இப்படி கண்டினியூஸாக இயர்ஃபோன்ஸ் ஓவர் யூஸ் பண்ணும்போது உங்கள் காதுக்குள்ளே உள்ள நர்வ் செல்ஸை நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் மோசமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நர்வ் செல்ஸ் ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா அப்புறம் ரீஜெனரேட்டே ஆகாது. அதுக்கப்புறம் ஒன்று உங்கள் காதில் எதுவுமே கேட்காம போயிடும், இல்லைன்னா டினிட்டஸ் அப்படிங்கிற கண்டிஷன் இந்த மாதிரி உங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு இந்த அதியோகா ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறோம். இப்போ கூட நீங்கள் இதுலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். உங்கள் ஹெட்ஃபோன்ஸை எடுத்து வச்சுட்டு ரியாலிட்டிக்கு வாங்க. இல்லை அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த வால்யூமை 50% ரெடியூஸ் பண்ணி கேளுங்க. இல்லை அதுவும் கஷ்டம்னு சொன்னால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற சாங் வந்து அது கடைசியாக கேட்குற மாதிரி கூட ஆகலாம்.